இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பச்சோந்தி உலகத்திலே ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஷோகேஸ்க்காக அந்த ஒரு பச்சோந்தியை ஒரு கண்ணாடியில போட்டு வச்சிருக்காங்க. எதிர்பாராத விதமா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அந்த ஒரு கண்ணாடி கீழே விழுந்து ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே அந்த ஒரு பச்சோந்தி போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் வெளியுலகனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு பச்சோந்தி ஒரு பாலைவனத்துல மாட்டிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த ஒரு பச்சோந்திக்கு ரொம்ப தாக எடுக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த ஒரு சொட்டு தண்ணியை குடிக்கலான்னு பாக்குது. ஆனா அந்த ஒரு சொட்டு தண்ணியுமே ஆவியாகி போயிடுது. இவ்வளவு நாள் வெயில்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு பச்சோந்திக்கு தோல்ல ரொம்ப சுருங்கி போய் என்ன பண்றேனே தெரியாம நின்னுட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மிருகம் சத்த போடுறதை கேட்டு அந்த இடத்துல போய் அந்த ஒரு மிருகத்தை பார்த்துட்டு இருக்கு. எப்ப தம்பி பாக்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கப்பா, ரோட் கிராஸ் பண்ணும்போது என்ன யாரும் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க, என்ன காப்பாத்துப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பச்சந்தி கிட்ட கேட்டுட்டு இருக்கு. இவனும் அந்த மிருகத்தை பத்திரமா காப்பாத்தி விட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பாலைவனத்துல அல்லாடிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பச்சந்தி யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. அந்த மரத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப மோசமான உருவண்டா சாமின்னு பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். ஆனா அதை கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டிலுக்குள்ள போய் அந்த ஒரு பச்சந்தி ஒளிஞ்சுக்கிறான். இந்த மூவி என்ன மூவின்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மூவி நேம் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.